Hi there, free feel to join our channel. ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கும், அந்த டே ஃபுல்லாக எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம ஹெல்த் இது எல்லாமே நம்ம ஸ்லீப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி சரியில்லைன்னா ஹார்ட் டிசீஸ், அல்சீமர், கேன்சர் மாதிரியான டிசீஸ் வர்றதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் நம்ம சரியாக தூங்கலைன்னா அந்த டே ஃபுல்லாகவே அதிக மிஸ்டேக்ஸை பண்ணுவோம். நம்ம பிரெயினில் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம பாடியிலேருந்து டிபெண்ட் பண்ணோம். அதனால தான் நமக்கு அதிகமாக பசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நிறையா சாப்பிட்றதுனால ஓவர் வெயிட் ஆயிடுவோம். நம்ம எப்போவுமே காமனாக 3 பொசிஷனில் தூங்குவோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட், அப்புறம் ரைட் லெஃப்ட். ரைட் சைடில் தூங்குறது தான் நிறைய சயின்டிஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இருக்கையிலே பேட் பொசிஷன் பேக் சைடில் தூங்குறது தான். ஸோ அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. எக்ஸசைஸ் அப்புறம் டயட்டை விட அதிக இம்பார்ட்டன்ட் நம்ம ஸ்லீப்புக்கு தான் கொடுக்கணும். சில நேரங்களில் 9 ஹவர்ஸ்க்கு மேலே தூங்கியிருந்தாலும் நம்ம டல்லாக தான் ஃபீல் பண்ணுவோம். அது ஏன்னா நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியாக இருக்காது. REM ஸ்லீப் அல்லது REM ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க, ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இதைத்தான் டீப் ஸ்லீப்புன்னு சொல்லுவாங்க. REM ஸ்லீப்பை கொண்டு வரதுக்கான ஒரு 12 டிப்ஸ் சொல்கிறேன். லிமிட் கஃபைன் அண்ட் நிக்கோட்டின். காஃபி, சாக்லேட், கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதிகமான கஃபைன் கண்டென்ட் இருக்கும். நம்மளோட ஸ்லீப் ஹார்மோனான மெலட்டோனினை ரெடியூஸ் பண்ணிடும். ஸோ காஃபி மாதிரியான கஃபைன் கண்டென்ட்டை ஆஃப்டர்நூனுக்கு மேலே கன்சியூம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. சிகரெட் மாதிரியான நிக்கோட்டின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டொபாக்கோஸையும் அவாய்ட் பண்ணிடுங்க. லிமிட் ஸ்க்ரீன் டைம். நம்மளோட கண்களுக்குள்ளே லைட்டை டிடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சார் இருக்குது, மெலனோசின் ஃபோட்டோ ரிசெப்டார். இந்த சென்சார் மேலே அதிக ப்ளூ லைட் படுறதுனால நம்மளோட மெலட்டோனின் ரெடியூஸ் பண்ணி விட்டுது. இதை இப்படி அவாய்ட் பண்ணலான்னா 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ளூ லைட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிவைசஸ், அதாவது கம்ப்யூட்டர், டிவி, மொபைல் ஃபோன் இதெல்லாம் நம்ம பெட்லேருந்து ரொம்ப தள்ளியே வச்சிடணும். நிறைய பேர் இப்போ மொபைல் ஃபோனுக்கெலாம் அடிக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அதிக வில் பவர் தேவை. என்னால் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்கலாம் ப்ளூ லைட் ஃபில்டர், அப்புறம் ரீடிங் மோடு இதெல்லாம் கம்ப்யூட்டர், மொபைலில் உள்ள ப்ளூ லைட்டை ரிடியூஸ் பண்ணும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட ஸ்லீப்பை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அதை தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பிரெயின் அப்போ ஆக்டிவ் ஆகிரும். ஸோ ஆப்போசிட் எஃபெக்டை தடுக்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது. வாட்ச் யுவர் டயட். நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஹெவி மீல்ஸ் எடுத்துக்கக்கூடாது, ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிட்ணும். அப்புறம் நட்ஸு, சீட்ஸ் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறதுனால நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியை இன்னும் பெட்டராக கொண்டு போகலாம். கிரியேட் எ கம்ஃபர்டபுள் ஸ்லீப் என்விரான்மெண்ட். நம்மளோட பெட்டை எப்போவுமே தூங்குறதுக்காக மட்டுமே பயன்படுத்தணும். அதை எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அதனால் பூச்சிகள் இதெல்லாம் வராத தவிர்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எவ்வளவோ செலவு பண்ணுறோம். நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு கம்ஃபர்டபுளான பில்லோக்கோ பெட்டுக்கோ இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நம்ம பெட்ரூமை கூலாகவும் டார்க்காகவும் குவைட்டாகவும் வச்சுருக்கணும். எப்போவுமே ஸ்லீப் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு தூங்கக்கூடாது. நம்ம கண்களில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ்க்கு ப்ளூ லைட் போகாது. அதே நேரத்தில் நம்மளோட ஸ்கின்னில் இருக்கக்கூடிய லைட் டிடெக்டிங் சென்சார்ஸ்க்கு லைட் இருக்கிறதா காட்டும். சில பேர் டார்க் ரூமில் தூங்குறதை விரும்ப மாட்டாங்க. லைட்டை போட்டுட்டு ஸ்லீப் மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு தூங்குவாங்க. ஸோ அப்படி தூங்கக்கூடாது. நம்ம கண்களில் ஃபோட்டோ ரிசெப்டார்ஸ் இருக்கிற மாதிரியே நம்ம ஸ்கின்லேயும் லைட் டிடெக்டிங் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ நம்ம தூங்கவா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு நம்மளோட பிரெயின் போயிடும். உங்களால் டார்க் ரூமில் தூங்க முடியலைன்னா ஒரு ரெட் பல்ப் வாங்கி போட்டுக்கலாம். பெட் டைம் ரொட்டீன். பெட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம புக் ரீட் பண்ணலாம். ரெகுலராக நம்ம பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை பண்ணும்போதே நம்ம பிரெயின் அலர்ட் ஆகிடும், நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ப்ரீ பிளானடாக அடுத்த நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளான் போடலாம். ஒரு சில விஷயங்களை கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். டிக்ரீஸ் யுவர் பாடி டெம்பரேச்சர். ஒரு ரிசர்ச்சில் இன்சோமேனியா இருக்கக்கூடிய, அதாவது தூக்கமின்மை இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு தெர்மோசூட் கொடுக்குறாங்க. இந்த தெர்மோசூட்னால் 1 டிகிரி செல்சியஸ் அவங்களோட பாடி டெம்பரேச்சர்லேருந்து கம்மியாகுது. இந்த 1 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியாகிறதுனால அவங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அதிகமாகுது. நம்ம தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வார்ம் பாத் எடுத்துக்கணும். கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுனால தான் பாடி டெம்பரேச்சர் அதிகமாகும்னு நினச்சிங்கன்னா அது நம்மளை ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுரும். ஸோ பாத் இன் ஹாட் வாட்டரில் குளிக்கிறதுனால பாடி டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு அதிகமானாலும் அப்புறம் கிராஜுவலி கம்மியாயிரும். நேக்கடாக ஸ்லீப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னர் கார்மெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு தூங்குறதுனால ஸ்லீப் குவாலிட்டி அதிகமாகும். காம் யுவர் இன்னர் சேட்டர்ஸ்.
நம்ம பெட்டுக்கு போனதுக்கப்புறம் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர்ஸை பற்றி யோசிக்கவே கூடாது. சில பேர் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க. அதுக்கு சிறந்த வழி என்னென்னா, மெடிடேஷன் பண்ணுறதும் ப்ரீத்திங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் தான். இது உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். கெட் சன்லைட் எக்ஸ்போசர். டெய்லி ஒரு 20 நிமிஷம் நம்மளோட ஸ்கின்னை சன்லைட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகமாகும். கன்சிடென்ட் ஸ்லீப் ஷெட்யூல். நம்ம பெட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போயிடணும். நம்ம தூங்குறதுக்கு சரியான நேரம் என்னென்னா 10 PM to 2 AM. இந்த நேரத்தில் தான் நம்ம பாடிக்கு தேவையான பெனிஃபிஷியல் ஹார்மோன்ஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். குறிப்பாக இந்த நேரத்தில் தான் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் அதிகமாகவே ப்ரொடியூஸ் ஆகும். இது ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த ஹார்மோனை யூத் ஹார்மோன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஹார்மோன் தான் நம்மளை யங்காக காட்டும். நம்ம தூங்குகிற டைமும் எழுந்திருக்கிற டைமும் யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கணும். கரெக்டாக 10 o'clock தூங்குறீங்களா? இப்போ நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த 10 o'clock மெலட்டோனினை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்லீப் குவாலிட்டி அதிகமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் 1 or 2 months ஃபாலோ பண்ணி உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் தெரியலைன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணுறது ரொம்ப